வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 66வது மேட்ச் ஆன எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப். ஸோ இதுல வந்து எல்லா ஸ்போர்ட் இதுமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல், ஜிஎஸ்டி ஃப்ரீ, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கிற பாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருக்கக்கூடிய, அதாவது எஸ்ஆர்ஹெச் ஹோம் கிரவுண்டான ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஹைதராபாத் ஹைவே அப்படிங்கிறாங்க இந்த சீசன்ல. ஏன்னா ஹைதராபாத் ஹைவேன்னா அந்த பிச்சு கிடையாது, அது வந்து ஒரு ஹைவே ரோடு மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பேட்டிங்கு சாதகமா ரொம்ப இருக்கு. நீங்க ரீசெண்டா மேட்ச் நடந்தது எல்லாமே பாருங்க, 200 வந்து ஈஸியா வருது. லாஸ்ட் மேட்ச்ல அதுவும் கொடுமை வந்து லக்னோ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல விக்கெட்டே போகாம, அதுவும் ஒரு 165 விக்கெட் போகாம அடிக்கலாம். ஒரு 18 ஓவர் அந்த மாதிரி அடிச்சா கூட பரவாயில்ல. 10 ஓவர் கூட முடியல. இவங்களுக்கு கஷ்டப்பட்டு அடிச்ச 20 ஓவர் அடிச்சத. ஸோ அதுலதான் கேஎல் ராகுல் அந்த அவங்களோட ஓனர் திட்டினார் அப்படிங்கிற நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ மேட்ச்னா ஒரு மேட்ச் அப்படி ஒரு மேட்ச் இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆரும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் பிச்ல நல்லாவே ஆடி இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க. மொதல் வாட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல வின் பண்ண பிரேக்ல வந்து ஆர்சிபி கிட்ட மட்டும் தான் தோத்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாருமே அவுட் ஆனதாலதான் அந்த மேட்ச் தோத்தாங்க, இல்லைன்னா அதுவும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா 5 மேட்ச்ல 3 பேட்டிங் பெஸ்டும் 2 பேட்டிங் செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 190+5 150 169 ஒரு 4 இன்னிங்ஸ் வந்து போயிருக்கு. 189 ஒரு இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் 277 அண்ட் லோ ஸ்கோர் சிஎஸ்கே 165 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சிலே லோ ஸ்கோர். 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல ஜிடி தான் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 2 வருஷம் இருந்த ஜிடியோட டீமே வேற. ஸோ அதனால 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல இருக்கக்கூடிய ஜிடி டீம் வந்து வேற. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஊர்ல இந்த ஒரு ஒரிஜினல் புலிக்கு வந்து நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா புலி பெயிண்ட் அடிச்சுடுவாங்க, அந்த மாதிரி இந்த வருஷம் ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா ஹார்திக் இல்ல, ஸோ முகமது ஷமி இல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமும் விளங்காம போச்சு. ஹார்திக் பாண்டியா பெருசா நம்பிட்டு வந்த மும்பையும் வந்து பாத்தீங்கன்னா விளங்காம போச்சு. ஸோ அதனால ஜிடியும் சரி எம்ஐயும் சரி இந்த வருஷம் ஹார்திக் பாண்டியானாலே சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஹார்திக் பாண்டியான்னு கிடையாது, அவங்க விளாடலாம். ஸோ மும்பை வந்து நல்ல டீம், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த சீசன்ல இவ்வளவு கேவலமா போனாங்கன்னு தெரியல. நான் மும்பை டீமை பார்த்து ஃபர்ஸ்டே பயந்தேன். என்னடா வரிசையா ஒரு கடப்பார டீமா வச்சிருக்காங்க பேட்டிங் லைனப். இசாந்து, ரோஹித் சர்மா, சூர்யா, திலக்கு, ஹார்திக், நம்மனு, டிம் டேவிட், அப்பா பும்ரா, ஓட்சின்னு பார்த்தா கடைசியில புசோனமா போயிட்டு. ஸோ அடுத்து பாருங்க கிவ் அவே. இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ணுவா, நட்ராஜன் எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு, நூர் அகமது எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிறத கரெக்டா 1 2 3 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. சீக்கிரமா எல்லாருக்கூட கிவ் அவே வரப்போகுது, ஐபிஎல் முடிய போகுது. ஸோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால நான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா டீம் கிரியேட் பண்ணலாம் இருக்கேன். அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பலாம் ப்ரெடிக்ஷன் வந்து கசக்கிட்டுலாம் ப்ரெடிக்ட் பண்ணவே தேவை. ஈஸியா சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், ரஷித் கான், மோஹித் சர்மா, இந்த 4 பிளேயரையும் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல எடுத்தீங்கனாலே போதும். 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபாவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா கில்லி, சாய் சுதர்சன் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ரஷித் கான், மோஹித் சர்மா மினிமம் 1 விக்கெட்னால எடுத்து கொடுத்துறாங்க. அதே மாதிரி இங்க நம்ம பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கிளாசன், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ், நட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயகாந்த்ங்கிற ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேட்டிங்குமே பண்ணுவார். நீங்க இந்த லங்கா பிரீமியர் லீக் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இப்ப அவருக்கான பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா 4 ஓவர் போலிங் பண்ணி சில மேட்ச்லாம் 5 விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. 5 4 அப்படின்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க அப்படி எடுக்காரு, இங்கே 5 எடுப்பார்னு சொல்ல ஒரு 2 1 எடுத்தா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து வெறும் 3. மெயின் ஸ்பின்னரே அவர் தான் இந்த டீம்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணதுனால எடுப்பாங்க. ஸோ 6வது ஆப்ஷன்ல நான் வந்து அவரை ட்ரை பண்றேன்.
7வது ஆப்ஷன்ல வேணா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நிதிஷ் ரெட்டி வேணா நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார் வேணா புவனேஸ்வர் குமார். இந்த 7 பேர்ல வந்து எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வந்து நூர் அகமது மாதிரி ஒரு ஸ்பின் பவுலரை கூட ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இங்க வந்து 5வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மில்லர் மாதிரியான பேட்ஸ்மேனா 5வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமே 11 பிளேயர் தான் செலக்ட் பண்ண போறோம். அதுல வந்து முதல் ஜிடில வந்து 4 பிளேயர் வந்து சேஃப், இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர் சேஃப். ஸோ டோட்டலா 10 பிளேயர் வந்துட்டு 11வது பிளேயரா நீங்க செலக்ட் பண்ணக்கூடியதுதான் ரிஸ்க். ஒன்னு நிதிஷ் ரெட்டி எடுக்கலாம் 90%. இந்த மேட்ச்ல அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் 1ல இருந்து 2 ஓவர் வேணா பவுல் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரேர் தான். ஏன்னா உனக்கட்டு, கம்மின்ஸ், நட்டு, விஜயகாந்த், பூவி 5 மெயின் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம சபாஸ் அகமது வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்ட்ரா 1 ஓவர். ஸோ அதனால மேக்சிமம் நிதிஷ் ரெட்டி 2 ஓவர் தான். ஸோ அதனால அவர் எடுக்கலாமா, இல்ல பூவி கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட நிதிஷ் ரெட்டி 30 ரன் அடிக்கிறத ஈக்குவல் பண்ணிடுவாரு. ஸோ பூவியை ட்ரை பண்ணலாம் அந்த 11வது ஆப்ஷன்ல. இல்ல 11வது ஆப்ஷன்ல எனக்கு மில்லர் வேணும்னா மில்லரை ட்ரை பண்ணுங்க, நூர் அகமது வேணும்னா நூர் அகமதை ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து கொஞ்சம் ரிஸ்கா குழம்ப தான் செய்வாங்க. கில்ல வந்து கேப்டனா போடவா, சுதர்சன வைஸ் கேப்டனா போடுவா. லாஸ்ட் மேட்சுக்கு நம்ம சென்னை கூட பாத்தீங்கன்னா நான் வந்து கில்ல கேப்டனாவும் வைஸ் கேப்டன் சாய் சுதர்சனையும் போட்டு விட்டேன். அது வேற லெவல் மேட்சா போச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஹெட் கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் என்ன பெருசா ஆடுறது இல்லை நண்பா. நம்ம ஹெட் அபிஷேக் சர்மா ஆனதுல கூட கிளாஸ் ஆனதுல. ஆனா நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனா இன்னமும் கிளாஸ்ல தான் ட்ரை பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருனா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் சேசிங் விட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல காட்டடி அடிக்கிறாரு. ஒருவேளை SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டீம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லான சேஃபான டீம் தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கல. ஸோ கிளாசன், ஹெட், அபிஷேக் சர்மா, நட்டு, கம்மின்ஸ், பூவி, ரஷித் கான், மோஹித் சர்மா, சுதர்சன், கில். ஸோ இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் இடத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு ஆளை எடுத்தே ஆகணும். அப்படிங்கும் போதுதான் நிதிஷ் ரெட்டியோட செலக்டட் பெர்சன்டேஜ் 90. இல்லை அப்படின்னா யாருமே பெருசா அவரு ட்ரை பண்ண மாட்டாங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா ஆல்ரவுண்டர் வேற யாருமே அந்த இடத்துல சரியா ஃபிட் ஆகல நமக்கு. அதனாலதான் நான் வந்து நிதிஷ் ரெட்டியை ட்ரை பண்ணிக்கேன். ஏன்னா மினிமம் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். ஸோ அதனால எல்லாருமே நிதிஷ் ரெட்டியை நீங்க காமனா ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்க ஆப்போனன்ட் டீமை கண்டிப்பா நீங்க பாருங்க. எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, நீங்க டீமை போட்டுட்டு அந்த வின்னிங்கை மட்டுமே பாருங்க. ஐயோ நம்ம தோத்துட்டோமா இல்லைன்னு பார்க்க கூடாது. அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இப்ப நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்போனன்ட் இருப்பான். ஹெட் 3 ஹெட் கான்டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா 2 ஆப்போனன்ட் இருப்பான். ஹெட் 4 ஹெட் போட்டீங்க அப்படின்னா 3 ஆப்போனன்ட் இருப்பான். ஸோ அந்த ஒரு ஆப்போனன்டாலும் சரி, 2 ஆப்போனன்டாலும் சரி, 3 ஆப்போனன்டாலும் சரி, அவங்களோட டீமை போய் பாருங்க. ஸோ என்ன மாதிரியான ஐடியால இன்னொருத்தன் இப்போ வந்து நான் ஒரு ஐடியால ஒரு டீம் கொடுத்துருப்பேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி போடுவீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% பேர் அப்படியே போறீங்க. ஒரு 60% பேர் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து என் டீமை மாத்தி போட்டு போறீங்க. ஸோ அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த மேட்ச்ல. ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட டீம் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த ஃபேண்டசி பத்தியான கத்துக்கிறது வந்து அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 9 பிளேயர் உங்களே மாதிரி சேஃபா போட்டிருப்பான். நீங்க டீமை கூட கம்பேர் பண்ணி பாக்குற ஆப்ஷன் எல்லா ஆப்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து அவனோட டீமை பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் உங்க டீமோட. ஸோ 9 பிளேயர் சேஃபா போட்டிருப்பீங்க. இல்லைன்னா காமனா ஒரு 6 பிளேயர் சேஃபா போட்டு 2 பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ல மாத்தி போட்டிருப்பீங்க. அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஏன் பார்க்க சொல்றேன்னா, அதுக்கு அடுத்தடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணும், சரி சில பிளேயர் கேவலமும் விளையாண்டாலும் அவங்களதான் கேப்டன் வைஸ் கேப்டனா மாத்தி ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்கள கண்டிப்பா எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர் வந்து எல்லாருமே கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியா வச்சேதான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இருக்கு. ஏன்னா செலக்டட வச்சே நிறைய பேர் இப்போ வந்து அபிஷேக் சர்மா ஹெட்டை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ கிளாஸ்லயே வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா 96% பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க வந்து அந்த 90+ போறவங்களை பார்த்தீங்கனாலே நீங்க டீம் வந்து இது பண்ணிடுவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செலக்டட் பெர்சன்டேஜ் வச்சு ப்ரெடிக்ட் பண்றது தப்பு தான். பட் எல்லாருமே கேட்கறதுனால நான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு யார் ஆடுவான்னு தோணுதோ அவங்களுக்கு ட்ரை பண்ணணும். சும்மா ஐயோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து உனக்கட்டு விக்கெட் எடுப்பார் அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணிடணும். இல்ல 6% தானே உனக்கட்டு எடுத்திருக்காங்க, எதுக்கு போட்டு வம்பு அப்படின்னு சொல்லி உனக்கட்டுக்கு பேர நான் வந்து கம்மின்ஸே எடுத்துக்கிறேன். ஏன்னா கம்மின்ஸ் என்ன பண்ணிட்டாரு, எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணுச்சுன்னா நீங்க கம்மின்ஸ் மேல உனக்கட்டு எடுங்க, பிரச்சனையே கிடையாது. கம்மின்ஸ் எல்லா மேட்சுமே, நான் கேவலமா சொல்ல, எல்லா மேட்சுமே கம்மின்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போலிங் பண்ணியிருக்காரு. சில மேட்ச் வந்து பேட்டிங்கும் ஆடி இருக்கிறாரு.
இருந்தாலும் உணர்கட்டு தான் இன்னைக்கு எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உணர்கட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மேட்ச் தோத்தீங்கனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அதனால ஒரு மேட்ச் அதே உணர்கட்டு வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் மேபி. ஸோ அதனால பெர்சன்டேஜ் வச்சுமே ரொம்ப குழம்பிக்காதீங்க. ஸோ பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. காமனா எல்லாருமே கேப்டனா வர்றது பாத்தீங்கன்னா சுப்மன் கில்ட கேப்டன், அபிஷேக் சர்மாட்ட விசி, ஹெட்ட விசி, இல்ல ஹெட்ட கூட கேப்டனா ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுவே எனக்கு இன்னைக்கு பேட்டிங் ஆப்ஷன்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் போறது நல்லது. ஏன்னா ஹைதராபாத் ஹைவேல பேட்டிங் தான் நல்ல சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. மேபி இப்போ வந்து ஒரு சில மேட்சா பிச்சோட இது கம்மியா தான் வந்துட்டு இருக்கு ஸ்கோர், அதனால கம்மியா வந்தா கூட சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன்ல வந்து வேர்ல்டு கப், ஃபுட்பால், யூரோ 2024 எல்லாமே வருது. ஸோ வெயிட் பண்ணுங்க, சேனல்லே லெஃப்ட் ஆயிராதீங்க. ஸோ மறக்காம சேனல்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.